ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணருவி போகிற ரூட்க்கு நம்ம போயிட்டுருக்கோம். அப்படியே நான் சொல்லியிருந்தேன் 2 days ட்ரிப்புன்னு சொல்லிட்டு, சரி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வண்டி எடுத்துகிட்டு வந்தால் அங்கே பார்த்தா போகும்போதே ரோடெல்லாம் அங்கங்கே குழியாக ஒரு வழியாக அப்படியே ஒரு மலை தாண்டியாச்சுங்க. அங்கேயே ஒரு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்ஸில் வெக்கேஷன்ஸில் இருக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சுங்க அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. ஆனால் மலை ஏறி ஒரு அப்படியே கீழே இருக்க அந்த மலையை தாண்டி அப்படியே சுற்றி வர மாதிரி இருந்துச்சுங்க. அங்கே ஊர்லாம் நிறைய ஊருங்க இருந்துச்சு, நிறைய வந்து தோட்டம்லாம் வச்சுருந்தாங்க. எப்படி அங்கெல்லாம் ரோடு போட்டு எல்லாம் பண்ணாங்கன்னே தெரியல, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பட் ரொம்ப கஷ்டங்க அங்கெல்லாம் இருக்கிறது. இந்த ரோடான்னு கன்ஃபியூஷனாக போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் திரும்ப ரிட்டர்ன் வரோமா என்னன்னு சொல்லிட்டு. எந்த ரோடுன்னு தெரியல, இடம் தெரியாமல் லொக்கேஷன் தெரியாமல் நாங்கள் பாட்டு ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கோம். பார்ப்போம். எல்லாமே என்னது பார்க்க வரோம். மிளகு கொடி பாருங்க, எவ்வளோ மிளகு கொடி. சே, ஏற்காடோட செம்மையா இருக்கு பாருங்க லொக்கேஷன். ஆனால் என்னங்க கொஞ்சம் ரோடு தான் சரியில்லை, அங்கங்கே மழை வந்து தண்ணியாக நிற்கிது. நீங்கள் இப்படி வர மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. பெட்ரோல்லாம் ஃபுல்லாக டேங்க் வாங்க. ஜில்லுன்னு இருக்குங்க. வீடு கட்ட இந்த மாதிரி இடத்துல கட்டணுங்க, ஆனால் எங்கேயும் போக முடியாது. இங்கே பாருங்களேன், மேலே இன்னும் வர வர மேகம்லாம் அப்படியே கிட்டாலேயே இருக்க மாதிரி இருக்கு. செடியெல்லாம் மறைச்சிருச்சு பாருங்க. மழை ஒரு பக்கம் என்ன வெயில் அடிக்குது, ஒரு பக்கம் நல்லா இருக்கு. மேகம் பாருங்க எவ்வளோ கிட்டால் இருக்குன்னு. அவ்வளோதாங்க. கீழே கருமந்திருந்து வெள்ளிமலை தாண்டி மேலே மலைக்கு மேலே வந்தால் இங்கே ஒரு ஊரே இருக்குது. சரி பெட்ரோல் எதுக்குன்னு அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் அடிக்க போனால் 1/2 லிட்டர் 60 ரூபான்னு சொல்கிறாங்க. அப்படியே பெட்ரோல் வாங்கிட்டு கொஞ்சம் சாப்பிட ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. பாருங்க இந்த வண்டியில் எப்படி தான் போகிறதோ தெரில. இந்த வழியில் பாருங்க, நாம நடு மலைக்குள்ளே இருக்கிறோம். இந்த பக்கம் திருமணாடி மலை, இந்த பக்கம் திருமணாடி மலை. ஆனால் நடுவில் எப்படி வந்து ரோடு போட்டாங்கன்னே தெரியல. ஐயோ பாருங்களேன், வானத்துக்கு நடுவில் நிற்கிற மாதிரி சுற்றியும் காடு, நடுவில் மட்டும் கொஞ்சம் மட்டும் மேகம் தெரியுது. சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த மலையிலேருந்து இப்போ இங்கே வந்திருக்கோம். ஒரு ஃபால்ஸ், இப்போ குன்னூர் ஃபால்ஸ்ன்னு சொன்னாங்க. குன்னூர்லாம் தாண்டி எங்கேயோ போயிட்டு எங்கன்னு தெரில. நம்ம மட்டும் போயிட்டே இருக்கிறோம். பெட்ரோல் காலியாகி தள்ளிட்டு வந்தால் அவ்வளோதான், ஜோலி முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக இங்கே ஏதோ இன்னும் 2 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. ஒரு வழியாக வந்தாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி 2 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பக்கமாக வந்தாச்சு. காற்று மேலே, காற்று கீழே, காற்று சைடில். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. இங்கே பாருங்க, எல்லாரும் நாற்று நட்டு அது பிடுங்கிட்டு இருக்காங்க. நெல் வயலில் நடுறதுக்கு. இந்த மாதிரிலாம் நம்மளால் லைவாக பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு, எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு தெரியுமாங்க. இங்கே பாருங்கள் எப்படி பார்க்க அப்படி செழுமையாக அப்படி. இங்கே பாருங்களேன், அப்படியே நீ ரீல்ஸ்லேயே அப்படியே இங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு சொன்னேன். இன்னும் உங்களுக்கு ஃபால்ஸ்லாம் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எப்படி இருக்குன்னு. இது ஏதோ டிச்சு தண்ணி இந்த மாதிரி எதுவும் நினைக்காதீங்க. இது எல்லாமே மேலே மலை மேலேருந்து வர தண்ணி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சத்தம் எப்படி கேக்குதுங்களா? இருங்க ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். ஒரு வழி இந்த வழியா வந்து இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஃபுல்லாவே போகுது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே போனா போய் கீழே விழுந்துருவேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யா அங்க இங்க பாருங்க. சரிதா, நம்ம வந்தாச்சு அந்த ஃபால்ஸ். இங்க பாருங்க, ஃபுல்லுமே இங்க
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் மூணாறு. ஆக்சுவலி நாங்கள் போனது வந்து ஒரே தவளை மட்டும்தான் நாங்கள் போனோம். அதுலேயே சுற்றி அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்திருக்கும் பாருங்கள், நான் காமிச்சது. அதில் கொஞ்சமாக தண்ணி வந்துட்டு இருந்தது. சுற்றி சுற்றி 3 தவளையும் தண்ணி வரும்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் முடிச்சுட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு ஒரு வழியாக. ஆனால் போகிறப்ப தான் லேட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, இறங்குறப்ப சீக்கிரமாக கீழே வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.